தக்லைஃப் உலகம் பூரா ரிலீஸ் ஆகிருக்கு. நல்ல வரவேற்பு இருக்குது. கொஞ்சம் விமர்சனங்கள் அப்படியும் இப்படி தான் வரும். ஒரு படத்துக்கு ஓஹோன்னு எல்லாருமே ஒருமித்து எழுதிடுறதில்ல. ஏன்னா அதில் சில எவ்வளவோ காரணங்கள் இருக்குது. இதில் அரசியல் இருக்குது, மற்ற நடிகர்களுடைய உள்குத்து இருக்குது. இதெல்லாம் வச்சு ஏன்னா இப்போ நேர்மையான விமர்சனங்கிறது ரொம்ப கம்மி. இப்போ இன்றைக்கி நான் ஒரு விமர்சனம் ஒரு ஊடகத்தில் பார்த்தேன். 2 பெண்கள் கேவலமாக சிரிச்சுக்கிட்டு இது என்ன படம் எடுத்திருக்காங்க, என்ன இது இருக்குது, என்ன இருக்குது, எங்களுக்கு ஒரே தூக்கம்தான் வந்துச்சு, கமல்ஹாசனும் அபிராமியும் காதல் பண்ணுறதை பார்த்தா எங்களுக்கு தூக்கம்தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி குறை சொல்கிறாங்க. அதாவது அந்த கதையினுடைய அந்த கேரக்டர் யார், அவங்களுக்கு என்ன வயசு அப்படிங்கலாம் தெரிஞ்சவங்க அவங்கள்ட்ட இந்த காதலுங்கிறது இருக்கக்கூடாதா? குறிப்பாக சொல்லணும்னா இந்த அபிராமி கமல்ஹாசனுடைய அந்த அம்மா சொல்லுது, அந்த 2 பேர் அரட்டை அடிச்சுக்கிட்டு சொல்கிறாங்களே, அந்த இடத்துல சூப்பராக இருந்தது அந்த காதல். வயதான 2 பேர், அதில் கணவன் தங்க வெளியே போக போகிறான், வெளியூருக்கு போக போகிறான், ஏதோ ஒரு காரணத்துக்காக போக போகிறான். அப்போ அதை மனைவிட்ட சொல்கிறான். சொல்லும் போது அது எவ்வளவு நாசூக்காக சொல்லணும், எவ்வளவுதான் ஒரு காதல் மயத்தோடு சொல்லணுங்கிறத சொல்கிறான். அது அனுபவம். ஆனால் அந்த 2 பேரும் அந்த படம் விமர்சனம் பண்ணவங்க அவங்க எந்த நோக்கத்தில் வந்தாங்களோ, எந்த மனக்கிளர்ச்சியில் இருந்தாங்களோ அது நமக்கு தெரியாது. அவங்க அந்த மாதிரி வெளியே சொல்லும்போது கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோடு சொல்லணும். அதே மாதிரி இந்த படத்துக்கு அரசியல் விமர்சகர்கள் நிறைய தலையிட்டு இந்த படத்தை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. சில அரசியல் கட்சிகளால் அனுப்பப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். இதெல்லாம் ஏன்னா இப்போ அரசியல் சூழ்நிலை காரணம் கமல்ஹாசன் நாளைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறாரு, காலம்புரை தாக்கல் பண்ண போகிறாரு, அரசியலுக்கு வர்றாரு. அப்போ அவருடைய பிரதான அரசியல் எதிர்கட்சி எதுன்னு சொன்னால் பிஜேபி இங்கே வளரணும்னு ஆசைப்படுது. அதை நம்பிக்கொண்டு இருப்பது யாருன்னா ரஜினிகாந்தை நம்பிக்கிட்டு இருக்கு. ரஜினிகாந்த் அவர் போக்கு காட்டிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு நடிக்கிறாரே தவிர உண்மையில ஆதரவு பிஜேபிக்கு தான். அது இன்னும் போக போக அது கரெக்டாக தெரியும். அதை இப்போ நம்ம இந்த இதில் பேச வேண்டியதில்லை. சரி, இந்த படம் ஒரு கொலைக்கூட்டம் இதை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை இந்த படம் எடுத்து காட்டுது. அதில் அரசியல்வாதிகள், டெல்லி அரசியல்வாதிகள் எந்த அளவுக்கு அதில் ஈடுபட்டிருக்காங்க, அவங்களுக்கு இந்த குண்டர்களுடைய சப்போர்ட் எவ்வளோ தூரம் தேவைப்படுது அப்படிங்கிறத இந்த படத்தில் அப்படியே காட்டியிருக்கிறார் மணிரத்னமும் கமல்ஹாசனும். இந்த படம் கமல்ஹாசனும் மணிரத்னம் சேர்ந்து செஞ்ச கதை. அவர் ஒரு சின்ன நாட் சொன்னார், அதை நான் திரைக்கதையாக விவரித்தேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவங்க பேட்டிகளில் சொல்லியிருக்காங்க, ப்ரொமோஷன்லேயும் சொல்லியிருக்காங்க. அது இருக்குது, கரெக்டு. இதற்காக அவர்கள் மெனக்கெட்டு இருக்கிறார்கள், உழைப்பை சிந்தி இருக்கிறார்கள், ரத்தம் சிந்தி படம் எடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு காட்சியிலும் பிரமாதமாக இருக்குது. அதாவது முதலாக சிம்புவும் கமல்ஹாசனும் சேர்ந்துருக்காங்க. சிம்பு கேரக்டர் வேறு, கமல்ஹாசன் கேரக்டர் வேறு. ஒருத்தரை குத்தி கொதறுவதற்கு வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்க ஒரு 2 கேரக்டர்னு வச்சுக்கோங்க. அவங்களிடையே ஏற்பட்டிருக்க இந்த மன நிலைமைகள் எப்படி இருக்கும், அதற்கான எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாடகத்தன்மை இல்லாமல் இயல்பாகவே இருக்குது. அது 2 பேருமே மெனக்கெட்டு நடிச்சிருக்காங்க. கமல் சூப்பராக நடிச்சிருக்காருன்னா அவருக்கு போட்டிட்டு நாம் நடித்து ஆகணுமேங்கிற ஒரு கவனத்தில், ஒரு அக்கறையில் சிலம்பரசனும் நடிச்சிருக்காரு. 2 பேருமே போட்டு நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த வயசுலேயும் கமல்னால் அந்த அளவுக்கு நடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும், அவருக்கு ஈடு கொடுத்து இவர் நடிக்கிறாரே, அப்போ அவர் இடத்தை இவர் பிடிச்சிடுவாரோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை இன்னொரு பக்கமும் நமக்கு வருது. சரி, ரைட்டு. அதே நேரத்தில் இவருடைய அண்ணன் அண்ணா நடிக்கிறாரு, நம்ம நாசர், கமல்களுடைய அண்ணா நடிக்கிறாரு. அந்த அண்ணன் தம்பிகள் யார், என்ன ஏது, அவங்களுக்குள்ளே குத்து வெட்டு இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது இந்த கதையில் காட்டுறாங்க. இதெல்லாம் நம்ம விவரிச்சுக்கிட்டு சொல்ல போனால் இந்த கதை ஏற்கனவே கொஞ்சம் பெருசு. இதையும் நம்ம விவரித்து சொல்லிக்கிட்டு போயிட்டே இருந்தோம்னா நமக்கு அது கதையை பற்றி முழுக்க சொல்ல வேண்டியது வரும். அதை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை. இந்த கதையில் திரிஷா எப்படி வர்றாரு, திரிஷாவின் கேரக்டர் என்ன, திரிஷாவுக்கும் கமல்ஹாசனுக்கும் இடையேயான காதலா நட்பா என்ன, அதே நேரத்தில் சிம்புவும் அவரை விரும்புகிறார், சிம்புவை திரிஷா விரும்புகிறாரா இல்லையா, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது இன்னொரு பக்கமும் சுவைபட கதையோட அப்படியே ஓட்டத்தில் அப்படியே பின்னி பிணைஞ்சு போயிட்டுருக்கு. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இதில்
பரிதாபப்படக்கூடிய கேரக்டராக தான் திரிசா கேரக்டர் இருக்குது. ஒரு கட்டத்தில் கேட்பார், சிம்பு கேட்பார், ஏன் அந்த வயசானவரை மனசு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது திரிசா மனசில் போடா உன்னைய விட இருந்தால் எவ்வளோ பெட்டரா அப்படின்னு மனசு நினைக்குது, கண்ணு சொல்லுது பாருங்கள். சூப்பர்பாக நடிச்சிருக்காங்க அந்த இதில். அந்தளவுக்கு ரெண்டு பேருக்கு என்ன பாண்டு அப்படிங்கிறது இது இருக்குது. இது தெரியும், அபிராமிக்கு தெரியும் தன் கணவர் இன்னொரு இடத்துல தொடர்பு வச்சுருக்காருங்கிறது தெரியும். அது ஒரு பாடல் காட்சியில் தாலி எடுத்து வெளியே போட்டுக்கிட்டு இருக்கும்போது கமல் கேட்பார், ஏன் தாலியை வெளியே எடுத்து போட்டு, ஆமாம் அந்த அவள் வந்திருக்காள், அவள் பார்க்கணும்ல, ஓம் முன்னாடி நான் தாங்கிறது அவளுக்கு தெரியணும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் போகும். ரொம்ப ரசித்து எடுத்துருக்கிறாரு மணிரத்னம், நாமளும் ரசித்து பார்க்குறோம். இந்த மாதிரி காட்சிகள் படத்தில் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் கமலை கொன்னுட்டு அந்த இடத்துக்கு நம்ம வரணும் அப்படிங்கிற எண்ணமா, அல்லது அரசியல் ரீதியாக கமலை கொண்டு விட்டு அதுக்கு அந்த ஆதாயத்தை நம்ம அடையலாமா, இதில் நாசருடைய சதித்திட்டத்துக்கு நம்ம உடன்படுகிறோமா, இப்படிங்கிற மாதிரியெல்லாம் கதையை சிம்பு நினச்சிட்டு போகிற மாதிரி கதைகள்லாம் இருக்குது. நல்லா இருக்குது, ரெண்டு பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் கமலை கொலை செய்கிற இடம் இருக்குது பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த மனுஷன் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார், வயசானவர், அவர் அந்த ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க. அந்த பனிபடர்ந்த பிரதேசத்தில் எடுத்துருக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க, நேபாளில் எடுத்துருக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குங்க. ரவிகே சந்திரனை அவருடைய கேமரா இந்த படத்துக்கு அப்படியே இரத்த நாளங்களாக இருக்குது. அதே இசையும் ஏஆர் ரஹ்மானுடைய இசையும் பிரமாதமாக இருக்குது. எல்லாமே பாடல்களாக நம்ம ஏற்கனவே கேட்டு ரசித்த பாடல்கள் தான். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் இடைவேளை வரைக்கும் கதை எப்படி போகுதுன்னா ஜல்னு போகுது. இடைவேளைக்கு பிறகு ஒரு சில லேசாக ஒரு தொய்வு ஏற்படுதுன்னா அதுக்கு காரணம் அந்த திரைக்கதையினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு, ஏன்னா அவர் இறந்து போயிட்டாரு, செத்து போயிட்டாருன்னு நம்பிய இவர் கமல்ஹாசன் இடைவேளைக்கு பின்னால் வந்துடுறாரு. வந்த பிறகு அவர் தன் காதல் மனைவியை தேடி போகிற இடங்கள் அது எப்படி இருக்கும், அந்த மாதிரி இடங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஸ்லோவாக தான் போக முடியும் அந்த காட்சிகளில். ஆனால் அந்த கடற்கரையில் அபிராமியோட நடந்துக்கிட்டு பின்னாலேயே வசனம் பேசிக்கிட்டு போவார் பாருங்கள், ஒரு இயல்பான ஒரு கணவன் மனைவியை அந்த இடத்துல பார்க்குறேன். நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது. ஆனால் ஒரு சின்ன தொய்வு இருக்குது. இன்னொன்று, இந்த படத்தில் நாசரை வச்சுக்கோங்க, அவர் முக்கியமான கேரக்டர், அவருக்கு இடம் கொடுத்தது சரி. இந்த சின்னி ஜெயந்து, இந்த நம்ம வையாபுரி, அப்புறம் இந்த நம்ம வடிவுக்கரசி, இவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு காரணம் கருதி கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்துக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி என்னுடைய விமர்சன பார்வையில் அதை தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. கேரள நடிகர் ஜோஜோ ஜார்ஜ் சூப்பராக நடிச்சிருக்காரு, நல்லா இருக்குது. படம் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதாங்கிறத நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும். தியேட்டருக்கு போய் பாருங்கள், பிடிச்சிருந்தால லைக் பண்ணுங்கள். எனக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.